வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவான அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய முழுமையான வாழ்க்கை பலன்களை பற்றி தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனுசம் நட்சத்திரம்ன்றது முழுமையான நட்சத்திரம். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசியில் வரக்கூடிய முழுமையான நட்சத்திரம் தான் அனுசம் நட்சத்திரம். அனுசம் நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அனுச நட்சத்திரத்தில் தான் மகாலட்சுமி அம்மா அவதரிச்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அனுச நட்சத்திரத்துடைய நாயகன், அனுச நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது சனி பகவான். தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த அனுச நட்சத்திரம். அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் சிறப்பானது? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திருத்தலம் இருக்குதுங்க. நாமளாம் ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கறது இல்லையே. நம்ம ராசிக்கு இப்போ விருச்சிக ராசி அப்படின்னா விருச்சிக ராசி நண்பர்கள் எந்த ஊருக்கு போகணும்? முருகர் கோயிலுக்கு போயா சரியாக போயிடும். இது குத்து மதிப்பாக சொல்கிறதுங்க. விருச்சிக ராசினா விருச்சிக ராசியில் 3 நட்சத்திரம் இருக்குதுங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதிபதி வேறு, அதிதேவதை வேறு. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுத்த திருத்தம் வேறு. அப்போ முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? நம்ம பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் ஜோதிடம் வருதுங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். என்ன நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்குது, குழந்தை பிறந்து எத்தனை நாளில் நம்ம தீட்டு கழிக்கணும், அதாவது தலைக்கு ஊற்றி நான் தீட்டு கழிக்கணும். இதில் ஆரம்பிக்கிறது. குழந்தை என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது, என்ன பேர் வைக்கணும், இதில் ஆரம்பித்து அவங்க கல்யாணத்திலிருந்து எல்லா விதத்துலேயும் ஜோதிடம் வந்து கடைசி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சத்தை விட்டு போகும்போது, இந்த மண்ணை விட்டு போகும்போது யமகண்டம் இருக்குதா, ராகுகாலம் இருக்குதா, குளிர்காலம் இருக்குதா, அதை பார்த்து பிறகு மண்ணை விட்டு போனதுக்கப்புறம் வருஷம் திரும்பும்போது எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் உயிர் பிரிஞ்சுதோ அந்த திதியை வச்சு நம்ம தவசம் கொடுக்குற வரைக்கும் இந்த ஜோதிடம் வருது. அப்போது நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அனுசம் நட்சத்திரம் அப்படின்றது சனி பகவானுடைய நட்சத்திரம். நான் முதல்ல சொன்னேனுங்க. அனுச நட்சத்திரத்தினுடைய நண்பர்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராட் மைண்டு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப ப்ராட் மைண்டாக இருக்கும். எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 பேருக்கு வேலை கொடுக்கணுங்க, 50 பேருக்கு வேலை கொடுக்கணுங்க, மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணணுங்க அப்படின்ற ஒரு குணம் நிறைய இருக்கும். கோபதாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்திலையும் இந்த அனுச நட்சத்திரத்தில் வர்ற மாதிரி கோபதாவங்கள் வேறு யாருக்குமே வராது. பார்த்துக்கிடுங்க. எந்த நட்சத்திரத்துக்குமே எந்த ராசிக்குமே அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் மாதிரி கோபதாவங்கள் வராது. நம்பனா உசுரே கொடுப்பாங்க. ஒரு முறை உங்களுடைய நம்பிக்கைக்கு மோசம் செய்துட்டா சாகிற வரைக்கும் மறுபடியும் அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அது கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலராக இருக்கட்டும், அந்நியமாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும். அனுசம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு முறை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உசுரே போகுதுனாலும் மறுபடியும் அவங்க சவகாசம் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அனுச நட்சத்திரம்னாவே வீரியம் அதிகம். வீம்பு அதிகம் நான் சொல்ல மாட்டேன், வீம்புன்றது எல்லாருக்கும் இருக்குது. வீரியம் ரொம்ப ரொம்ப அதிகம். 10 நாள் பட்னி கிடந்தாலும் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஐயா பசிக்குதுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வீரியம். அப்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாரையும் தாங்குவாங்க. சொந்தம் அந்த மாதிரி ஏணியை போல ஏணி எல்லாரையும் ஏற்றி விடுங்க, ஒருபோதும் ஏணி ஏறாது. அந்த மாதிரி அனுச நட்சத்திரத்தில் அதுவும் பொம்பளை புள்ளியாக மட்டும் பிறக்கக்கூடாதுங்க. அப்படி பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேனுங்க, பிறந்த வீட்லேயும் மற்றவங்களுக்காக பாடுபடுவாங்க, புகுந்து வீட்லேயும் மற்றவங்களுக்காக பாடுபடுவாங்க. 10ஆவதுக்கு வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் வேலை செஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிறது 10,000 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க, 10,000 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்படுறது வேலை எவ்வளோக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னா 60,000 ரூபாய் வேலை செஞ்சு கொடுப்பாங்க, சம்பளம் 10,000 ரூபாய்.
அங்கே கூட அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. பிறந்த இடத்துலையும் நிம்மதி இல்லை, பிறந்தும் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சா எல்லாரையும் பார்க்கணும். இதை நான் பொம்பளை பிள்ளைக்கு சொல்கிறேனுங்க. புகுந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். கணவருடைய குடும்பம், கணவர் எல்லாரையும் பார்க்கணும். வேலைக்கு போனாலும் அவங்கள ஒன்று பார்த்துக்கல, அவங்களுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்துட்டு 1 லட்ச ரூபாய் வேலை செய்துட்டு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வராது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வராது. ஆண்களுக்கு எப்படி சார் அப்படின்னா, இது பெண்களுக்கு தான் மிகவும் அதிகமாக பொருந்தும். நீங்கள் கேட்கலாம், சார் எல்லா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அதே மாதிரி தானே சார், கணவர் வீட்டுக்கு போனால் கணவரை பார்த்துக்கணும், கணவருடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். எத்தனை பேருங்க அப்படி பார்த்துக்கிறாங்க? மற்ற நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரமாக இருக்கட்டும், அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கட்டும், கார்த்திகை ஏதோ ஒரு நட்சத்திரமாக இருக்கட்டுங்க, அப்படி பிறந்தவங்க ஒரு பெண்ணாக இருந்து கணவர் வீட்டுக்கு போய் கணவரை அவருடைய சொந்தம் பந்தம் சாதி சனம் எல்லாரையும் கையில் எத்தனை பேர் தாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், அதாவது என்னுடைய சகோதரிகள் யாராக இருந்தாலும் எல்லாரையும் தாங்குற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் கூட மனசால் ஒதுக்கிட்டோம் அப்படின்ற பேர் யாருமே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அனுச நட்சத்திரத்துக்கிட்ட நீங்கள் பகைச்சிக்கிட்டீங்கன்னா மறுபடியும் உசுறு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய சவகாசம் நீங்கள் வச்சுக்க முடியாது. இது 100% உண்மையான விஷயம். சரி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழில் செட் ஆகுமா? செட் ஆகும், நிச்சயமாக செட் ஆகும். ஏன்னா பொதுவாகவே அனுச நட்சத்திரம்ன்றது எல்லார் மேலேயும் பற்றுதல் அதிகமாக இருக்கும், சுயநலம் இருக்காது. சனி பகவானுடைய நட்சத்திரம் வேறு, தொழில்காரங்களுடைய நட்சத்திரம். அப்போது சுய தொழில் தாராளமாக செட் ஆகும். அதே மாதிரி கூட்டு தொழில் செட் ஆகும், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அதாவது ஒருத்தர் இருக்கக்கூடிய தரம் தான். சீனா சாகிற வரைக்கும் சவகாசம் வச்சுக்க மாட்டாங்க, அத்தோடு விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களால மாதத்துக்கு 10 லட்ச ரூபாய் வந்தாலும் அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா இவங்க தான் பணம் காசு மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அனுச நட்சத்திரத்தோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறோம்னா உண்மையிலேயே மற்றவங்களுக்கு அது பிரார்த்தமாக அமையும், நிச்சயமாக அமையும். சரி, அனுச நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலத்துக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்? மயிலாடுதுறையில் இருக்குதுங்க. மயிலாடுதுறையிலிருந்து கிட்டத்தட்ட சீர்காழி போகிற பாதையில் தான் இந்த ஊர் இருக்குதுங்க. அதாவது திருநின்றவூர் அப்படின்ற ஒரு ஊர், திருநின்றறியூர். அந்த திருநன்றியூர் தான் சரியானது. திருநன்றியூர் அப்படின்ற ஊர். ஏன்னா திருநன்றூர்னா சென்னையில் இருக்குது, திருநன்றியூர். அந்த திருநன்றியூர் அப்படின்றது மயிலாடுதுறையிலிருந்து சீர்காழி போகிற பாதையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி புரீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் தான் இந்த அனுசம் நட்சத்திரம் நண்பர்களுடைய இந்த பிரபஞ்சம் கொடுத்த அந்த திருத்தலம் அந்த ஊரில் தாங்க இருக்குது. வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது. மகாலட்சுமி புரீஸ்வரர் அப்படின்ற ஒரு திருத்தலம் நமக்கு மயிலாடுதுறையிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீர்காழி போகிற பாதையில் தான் அந்த திருநின்றியூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க, சரிங்களா? நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் வரும். எத்தனையோ பேருக்கு திருமணத்தில் தடைகள் இருக்கும், திருமணமாகி புத்திரபாக்கியத்தில் தடைகள் இருக்கும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்குரிய கோவில் அது. இப்போது 9 கிரகங்களுக்கு திருத்தலம் அமைச்சிருக்கிறாங்க. சனீஸ்வரர் இருக்குது, அதாவது திருநள்ளாறு, வைத்தீஸ்வரன் கோவில், சூரியனார் கோவில், இந்த மாதிரி 9 கிரகங்களுக்கு 9 திருத்தலம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி 27 நட்சத்திரங்களுக்கும் திருத்தலம் இருக்குதுங்க. அந்த 27 நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய திருத்தலம் நிறைய நண்பர்களுக்கு தெரியறதில்லை. உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு அந்த திருத்தலத்துக்கு போய் பாருங்க, அதன் பிறகு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு கமெண்ட்டில் வேண்டாம், அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி நண்பர்களே, இந்த பதிவு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.